ராவணை நாம் அதிகமா ஸ்டடி பண்றதை காட்டும் ராவணனை போல நாம் இருக்கக்கூடாது என்று தெரிந்து கொள்வது அவசியம். தர்மபுத்திரர், பெரியப்பா நான் இழந்ததையெல்லாம் எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு கேட்டிருக்கேன். சரி கொடுத்தேன்னு சொல்லிட்டார் திருதராஷ்டிரர். யாராவது என்கிட்ட ஏதாவது கேட்டால்னா நான் மறுக்க கூடாதுன்னு விரதத்துல இருக்க, அந்த விரதத்தை நான் மீற மாட்டேன்னு நான் தர்மபுத்திரன். தர்மபுத்திரனை போல ஒரு கேரக்டர் பார்க்க முடியாது. மகாபாரதத்துல ஒரிஜினல் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டா தர்மபுத்திரன் தான். தர்மபுத்திரனை தான் வணங்க வேண்டும் என்பதற்காகவே கிருஷ்ணன் தர்மருக்கு பின்பு பிறந்தான். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தேः பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. மகாராஜ்யம் வா பாலனீயம், மகாபாரதம் வா பட்டனீயம் என்பதான ஒரு கேள்வி. ராஜ்ய பரிபாலனத்தை காட்டிலும் அத்தியந்தம் கடினமானது மகாபாரதம். ஆனால் மகாபாரதத்தை முழுக்க நாம வாசித்து தெரிந்து கொண்டோமேயானால் நமக்கு ராஜநீதிகள்ல தெரியாதது எதுவுமே கிடையாது. ராஜநீதி அப்படின்னு கேட்டா வெறும் பிரஜா பரிபாலனம் மட்டுமே ராஜநீதி நினைச்சுக்க வேண்டாம். ராஜா எப்படி இருக்கணும்னு சொன்னா இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இப்ப இருக்கக்கூடியதான பாடத்திட்டங்கள்ல இந்த திருக்குறள்லாம் உண்டான்னு தெரியாது. ஆனால் தினந்தோறும் திருக்குறள் ஒப்பித்தால் தான் எங்களுக்கு எல்லாம் வாத்தியார் கிளாஸ் உள்ளே அனுப்புவார். இப்ப அந்த பாடத்திட்டத்தை அதெல்லாம் இருக்கான்னு கூட கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு தமிழ் வாசிக்கிறதுனா என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு தமிழ் வாசிக்க தெரியும், தமிழ் பேச தெரியும், அதாவது தமிழை படிக்க தெரியும்னு சொன்னா எப்படி தெரியுமா அர்த்தம்? அந்த வாட்ஸ்அப்ல இங்கிலீஷ்ல வேகமா டைப் பண்ணி தமிழ்ல படிக்கிற பாருங்க, அதுதான் தமிழ். அதை தமிழ்ல டைப் பண்ண தெரியாது நமக்கு, தமிழ்ல எழுதியாக படிக்க தெரியாது, அதை இங்கிலீஷ்ல டைப் பண்ணி படிக்கிறோம் பாருங்க, அதுதான் தமிழ். ஆகையால ஒரு அரசு அப்படின்னு வரும்போது அந்த ராஜ்ய பரிபாலனம் எப்படி இருக்கணும், பிரஜைகளிடத்துல ராஜாவுடைய மனோநிலை எப்படி இருக்கணும், பிரஜைகளை ராஜா எப்படி பரிபாலனம் பண்ணணும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பிரஜைகளுடைய மனோநிலையை அவன் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. தர்மபுத்திரர் ராஜநீதினு பீஷ்மரிடத்துல வந்து கேட்கும் பொழுது பீஷ்மர் பல அற்புதமான நீதிகளை எடுத்து சொல்றார். அந்த நீதி அப்படின்னு பேரு, அந்த நீதி தான் முக்கியமே தவிர்த்து ஒரு கதை மீதி தான். அது நமக்கு வாழ்க்கையில எப்படி பிரயோஜனவத்தா இருக்கு என்பதாக பார்க்கிறோம். மகாபாரதம் என்பதே இப்படி உயர்ந்த தர்மங்களையே சொல்வதற்காக ஏற்பட்டது நம்முடைய இதிகாச புராணங்கள். ராமோ விக்கிரகவான் கர்மா சாது சத்திய பராக்கிரமஹா என்று ராமனுடைய கேரக்டரைசேஷன் கொடுக்கும் பொழுது ராவணை நாம் அதிகமா ஸ்டடி பண்றதை காட்டும் ராவணனை போல நாம் இருக்கக்கூடாது என்று தெரிந்து கொள்வது அவசியம். ராவணனை தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ராவணனை போல நாம் இருக்கக்கூடாது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடியும் வெல்லும். இதான் தத்துவம். அதுதான் ஹனுமான் சீதையிடத்துல சொல்லச்சே, ஏதி ஜீவந்தமானந்தா நரம்பரிஷதபி. ஒருவனுக்கு நடக்க வேண்டிய நிகழ்வு, அவனுக்கு நல்லது என்பதாக ஒரு சோபனமான ஒன்று கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படியோ அத்தியவா அப்த சதாந்தேவா, இன்னைக்கோ 4 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ 100 வருஷம் கழிச்சோ வரப்போறது. தர்மபுத்திரர் ரொம்ப துக்கத்தில் இருக்கார், காட்டுல படாத பாடுபட்டிருக்கார். அதுல ஒரு விதத்துல நீங்க தர்மபுத்திரர் பேர்ல கோபம் கூட ஒரு நமக்கலாம். ஏன் தெரியுமா? முதல்ல சூதாடினார். உங்களுக்கு இந்த கதை தெரியுமான்னு தெரியல. தர்மபுத்திரர் முதல்ல சூதாடினார். சூதாடி எல்லாத்தையும் பணயம் வச்சு தோத்துட்டார். தோத்த உடனே எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன உடனே திருதராஷ்டிரன் கேட்டான், தர்மபுத்திரா என்ன வேணும்னு கேட்டான். தர்மபுத்திரர், பெரியப்பா நான் இழந்ததையெல்லாம் எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு கேட்டுட்டார். சரி கொடுத்தேன்னு சொல்லிட்டார் திருதராஷ்டிரன். முடிஞ்சு போச்சா? அங்க இருந்து துரியோதனன் வந்தான். அவ அப்பாவை படுபாவி, டேய் தகப்பா இப்படி கூட பண்ணுவியாடா, இது ஃபேமஸ் டைலாக் ஆச்சே, இப்படி கூட பண்ணுவியா,
எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு அவனிடத்திலிருந்து சொத்துக்கள் மொத்தத்தையும் அபகரிச்சிருக்க நானு, அப்படியே தூக்கி கொடுத்துட்டிய, எல்லாத்தையும் மொத்தமா தானம் கொடுத்துட்டிய. இந்த மாதிரி உண்டா? அவனெல்லாம் நாம நியாயமா ஜெயிச்சு ராஜ்யத்தை நம்மளால அடைய முடியுமா? நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு பிளான் பண்ணி சகுனி முதலானவர்கள்லாம் ராப்பகலா தூங்காமல் தர்மர்களை பாண்டவர்களை ஏதாவது ஒரு விதத்துல விரட்டி விடணும்னு நாங்க கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்க. கடைசியில இப்படி சொதப்பிடியே கண்ணாபிலான அப்பா திருதராஷ்டிரனை கோவிச்சுக்கிறான் தர்மபுத்திரன் துரியோதனன். திருதராஷ்டிரன் அப்படியே பேசாம இருந்தான். கூல் டவுன் துரியோதனன். என்ன கூல் டவுன் ஆகுது? உனக்கு என்ன பிரச்சனை? பாண்டவர்களை மறுபடியும் ஜெயிக்க முடியாது. யார் சொன்னா? மறுபடியும் நீ சூதாடுறதுக்கு ரெடியா? ரெடி. அப்ப நாளைக்கு தர்மபுத்திரனை கூப்பிடு. யாராவது மூளை இருக்கிறவன் வருவானா? நேத்து உபன்யாசம் வந்தா இன்னைக்கு தைரியமா வருவாளா? தலை தப்பினது தம்பிரான் புண்ணியன்னு போயிட மாட்டாளோ? நேத்து ஃபுல்லா அட்டன் பண்ணுவா, இன்னைக்கு வந்து உட்கார்ந்து பாடா. அந்த மாதிரி நேத்து சூதாடி மொத்தத்தையும் தோத்துட்டு எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி நல்ல காலம் திருதராஷ்டிரன் வரம் கொடுத்தா. அதனால மீட்டு வாங்கினவன் மறுபடியும் சூதாட வருவானா? உண்மையிலே யோசிச்சு பாருங்க இல்ல. ஆனா தர்மபுத்திரன் வந்தான் சுவாமி. முதல் தடவை ஜெயிச்ச பொழுது நடந்த நிகழ்வு இல்ல, நீங்க சினிமால பாக்குற நிகழ்வு இல்ல. அதுதான் நேற்றே சொன்னேன். சினிமானது சினிமா தானே தவிர்த்து அது இதிகாச புராணம் இல்ல. சினிமாவை பாருங்க. கல்கி குமுதன் புதுசா வந்துருச்சுன்னா அது பெருசா பிரமாதமா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் வெறுமை ஒரு சினிமா, அவ்வளவுதான். மறுபடியும் சூதாட கூப்பிட்டான். தர்மபுத்திரன் வந்தான். பாண்டவர்களுக்கு ஒரே வருத்தம். பீமன் கேட்டான், அண்ணா எதுக்கண்ணா இப்படி ஒத்துண்டேன்னார். எனக்கு ஒரு விரதம் இருக்கு, அந்த விரத பங்கம் பண்ண முடியாதுன்னா. என்ன விரத பங்கம்? யாராவது என்கிட்ட ஏதாவது கேட்டால்னா நான் மறுக்க கூடாதுன்னு விரதத்துல இருக்க. அந்த விரதத்தை நான் மீற மாட்டேன்னு நான் தர்மபுத்திரன். இந்த சூக்ஷ்மம் திருதராஷ்டிரனுக்கு தெரியும். மறுபடியும் கூப்பிடு, சூதாடலாம், உட்காரவை, பணையம் வை, எல்லாத்தையும் தோத்துட்டான். தர்மபுத்திரனை போல ஒரு கேரக்டர் பார்க்க முடியாது. மகாபாரதத்துல ஒரிஜினல் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டா தர்மபுத்திரன் தான். கிருஷ்ணன்லாம் செகண்டரி தான். இன்னும் ஒரு படி மேல, பெரியோர்களை பார்த்தால் வணங்குவதுன்றது ஒரு மரபு, ஒரு பண்பு. வயசுல பெரியவர்களா இருந்தா கேள்வியை கேட்க வேண்டாம், ஞானத்துல பெரியவாளா இருந்தா அது இன்னும் விசேஷம் இல்லையா? தர்மபுத்திரனை தான் வணங்க வேண்டும் என்பதற்காகவே கிருஷ்ணன் தர்மருக்கு பின்பு பிறந்தான். அப்படின்னா நீங்க தர்மனுடையதான பெருமை எத்தகையதுன்னு யோசிச்சு பாருங்க. ஆகையால் தான் இன்னைக்கும் கிராமங்கள்ல இந்த அக்னி வசந்தம் பொழுது விசேஷமா தெருக்கூத்துக்கள் நடக்கும் பொழுது தர்மராஜா பட்டாபிஷேகம்னு நடத்துவான். தர்மராஜா பட்டாபிஷேகம் பேர். அத்தகைய பெருமை அவளுக்கு உண்டு. யாருக்கு? தர்மபுத்திரனுக்கு உண்டு, பாண்டவர்களுக்கு உண்டு. மறுபடியும் சூதாடி தோட்டான் அப்படி கேட்டா, என்னிடத்துல ஒருத்தன் ஏதாவது ஒன்று கேட்டான்னா அவளுக்கு நான் மறுக்க மாட்டேன். இதுதான் என்னுடைய விரதம்னு தர்மன் சொல்றான். இந்த பாயிண்ட் எங்க தெரியுமா வரும்? ஜனமேஜயன் யாகம் பண்ண போறார். அப்படி யாகம் பண்ணும் பொழுது ஸ்ருதஸ்ரவஸ் என்னும் ஒரு மகரிஷி இடத்துல போய் கேட்கிறார், எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணுங்கோன்னு. அந்த ஸ்ருதஸ்ரவகான்ற மகரிஷிக்கு சோமஸ்ரவகான்ற ஒரு பிள்ளை. ஸ்ருதஸ்ரவன் மகரிஷிக்கு சோமஸ்ரவன்றவன் பிள்ளை. அந்த சோமஸ்ரவன் உன் யாகத்தை செய்து வைப்பான். ஆனா அவனுக்கு ஒரு விரதம் இருக்கு. என்ன விரதம்? யாராவது கேட்டால்னா முதல்ல அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மேற்கொண்டு காரியம் பண்ணுவான். அந்த விரத பங்கம் இல்லாமல் ஜனமேஜயா நீ யாகத்தை பண்ணுன்னு சொல்ற. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.